ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆக போகுது. நடுவில் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டேன். ப்ளஸ் உடம்பு சரியில்லை. ப்ளஸ் வீடியோ வந்து என்ன டாப்பிக்கில் போகிறதுனே தெரியல. ஐ வாஸ் டேம் கன்ஃபியூஸ்ட். அண்ட் ஸோ இதை சூஸ் பண்ணி இது போடலாம், இதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்கே டு கிரியேட் சம் டைம் ஃபார் மீ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வீடியோ. Does opinion really matters? நம்ம எல்லாரும் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம ஒப்பீனியனை கண்டிப்பாக எடுத்துருப்போம். நம்ம ஒப்பீனியன் சொல்கிறேன். மற்றவங்க ஒப்பீனியனை கண்டிப்பாக வந்து let's say நம்ம கிராப் பண்ணியிருப்போம், or we have gotten feedback from them. பட் அது காலப்போக்கில் வந்து எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லி எல்லாரும் கமெண்ட் சொல்லி நம்ம வந்து மூட்டு போடா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ that is a kind of கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். At one point of time we will all go over there. But in real life, can we really do that? Or sorry, should we really do that? மற்றவங்க ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முக்கியம் தான் சொல்லுவேன். It's not like mostly they will say something bad about us. அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம பேட் அபவுட் அஸ் தே வில் பி. நான் யூடியூப் சேனல் இப்போ இல்லை, நான் 3 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பவே வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஃப்ரம் மை ஃபேமிலி டூ. ஸோ நான் அப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி கமெண்ட்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். பட் நடுவில் வந்து ஐ வாஸ் லைக், டூ தே ரியலி அவங்க சொல்கிறது கரெக்ட் தானோ, நம்ம என்ன சின்ன பையன் தானோ, ஆர் வி ஆர் சேஞ்சிங் ஆர் கேரியர் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் அவங்க கேரியர் அவங்களோட பிஓவியில் இருந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ரைட். பட் நீங்கள் உங்களோட பிஓவியில் இருந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் ரைட் டூ. நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரி ஒன் ஹேவ் தியர் ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட்? உங்களால் வந்து டைரெக்டாக உங்களோட பிஓவிலேருந்து அவங்களோட பிஓவியில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணி யூ கேன் டேக் அப் அ டெசிஷன். நான் அதான் சொல்ல வரேன், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆர் லெட்ஸ் சே ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் மற்றவங்க ஒப்பீனியனை கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, லிசன் பட் யூ நீட் நாட் டேக் இட். அவங்களோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூஸை கொடுக்கும், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுக்கும்னு என்னோட தாட். சாரி, லெட்ஸ் சே நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறப்போ I got an internship. I got involved in 2 electronics and electrical projects பண்ணி கொடுக்கறது and some extra stuffsன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா ஸ்டப்ஸ்னா ப்ராஜெக்ட்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஐ ஹேட் அ ஆர்குமெண்ட் வித் மை கிராண்ட் ஃபாதர். ஸோ போனப்போ நான் இந்த மாதிரி சொல்லிட்டு, I was happy telling to him that I got these steps, I am working on these steps. And அவர் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னார், நீ ஒழுங்காக படித்தா தான் வேலை கிடைக்கும். அதுக்கு இன்ஜினியரிங்கோட செகண்ட் இயர், ஒழுங்காக படித்தா தான் வேலை கிடைக்கும், அப்போ தான் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 minutes இட் வாஸ் த அட்வைஸ் செஷன். பட் எனக்கு அப்போ வந்து கோவம், என்னடா இது நம்ம பிடிச்ச கூட செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நம்ம வந்து அவரோட பிஓவிலேருந்து திங்க் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், it changes. பட் என்னோட அந்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்டப்ஸ் இருக்கு இல்லையா, it gave me skills and talent to showcase it to some of them, or the placement, let them be anyone. I had something to show it to them. பட் அவரோட பியூவில் இருந்து பாருங்களேன், he is also right. நான் எப்படி சொல்ல வரேன்னா, I took around 8 CGPA in my engineering. அந்த 7.5 ஆர் 7 ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த சிஜிபி இல்லைன்னா என்னை பிளேஸ்மெண்ட்டுக்கே என்னை உட்கார விட மாட்டாங்க. ஸோ என்னோட காலேஜில் he was right in his POE too. நான் அதை தான் சொல்ல வரேன், மற்றவங்க ஒப்பீனியன்ஸை கேளுங்க. You should also view it from their point of view and
I mean, you need not change your decision. I am stressing it again. You need not change your decision. Because நான் மார்க் மட்டும் வச்சிருந்து வெறும் CGPA மட்டும் வச்சிருந்து என்கிட்ட அந்த ஸ்கில் இல்லை அப்படின்னா I will be roaming around the streets now for a job. But see, things have changed and it got me something. Now I am fairly okay. அப்படின்றத நான் கண்டிப்பாக நான் இது சொல்லி ஆகணும். ஏன்னா if he didn't give me that point of view, I could have not gotten here, right? ஸோ ஊரில் வந்து எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக you need not change the decision. But always listen to them. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக புது வியூஸ் கொடுப்பாங்க. அதுதான் நான் சொல்வேன். ஒரு நிமிஷம் ஸ்கிரிப்ட் பார்த்துக்கிறேன். நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ I had two sets of advice. One, first was you should not take this up because you will lose your career and you will move into this YouTube career. அவங்க பியூவில் இருந்து பார்த்தா ரைட்டு தான் படம் ஒத்துக்கிறேன். And I got another comment. Wow, Varun is able to talk very good. Maybe he is not very good at it, but he is ready to do a public speaking. இது வந்து ரெண்டு கமெண்ட். இட் வாஸ் அ வெரி டிராஸ்டிக் ஆப்போசிட் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் நவ் திங்ஸ் ஹவ் சேஞ்ச். என்னோட 40 ஃபாலோவர்ஸும் வந்து என்னோட 40 சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறீங்க. I am damn sure about it. I am really surprised that I have 40 subscribers. அதுதான் வந்து இதில் உண்மை. அண்ட் கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம இமேஜெலாம் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்த வச்சும் நம்மளோட இமேஜ் மாறிட்டே இருக்கு. என்னை திட்டிட்டு இருந்த தாத்தா வந்து இன்னைக்கு என்னை பாராட்டுறாரு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை ஓன் டெசிஷன், ரைட்? அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அன்னைக்கு நான் அந்த விஷயத்த நான் அந்த மாதிரி நியூஸ் ஸ்டப்ஸை வந்து எடுத்து படித்து புரிஞ்சு நான் ஒரு விஷயத்த செஞ்சு நான் கற்றுக்கல அப்படின்னா I am still involved some projects and more and I'm still learning. நான் வந்து ராஸ்பெரி பையில் கற்றுக்கிட்டேன். I learned Python. நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கிட்டேன். and now I'm into PLC and control systems. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் அண்ட் இவ்வளோ ஸ்டப்ஸ் மேலே உள்ள ஐடியா வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஒப்பீனியன் மேலே ரிலே ஆயிருந்தேன்னா வந்திருக்காது. அண்ட் ஸோ கைஸ், நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது தான், யூ நீட் நாட் டேக் டெசிஷன்ஸ் ஆன் தியர் ஒப்பீனியன், பட் லிசன் டு தெம். தே வில் கிவ் யூ அ நியூ ஐடியா அண்ட் வியூ. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபன் ஃபேக்ட். And comment it. So by the time you see this video and comment something or so that I can get to know that you have watched my video till this end. Now notification. Okay. நான் 2 வருஷம் முன்னாடி கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நான் வந்து ஒரு டிஷர்ட் போட்டிருந்தேன். ஐ திங்க் இட் வாஸ் நான் டவுன் டு எர்த். அதுதான் வந்து அந்த டிஷர்ட்ல எழுதியிருந்த வார்த்தை. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து யார்கிட்டயே சொல்லணும்னா I was very eager to share about this. என்னோட ரிலேட்டிவ் தான் கிட்ட வந்தார். அவர் வந்து என் டிஷர்ட்டை பார்த்துட்டு he came near to me and sat beside me. அவன் கல்யாணத்தில் ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த கொடுமை என்னன்னா, என் கசின்ஸ் யாருமே வரல, நான் மட்டும் தனியாக மாட்டிட்டேன். அப்புறம் தான் வந்து எல்லாம் லேட்டாக தான் வந்தாங்க. அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்து அந்த டவுன் டு எர்த்ன்ற வார்த்தையை படிச்சுட்டு, வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஒரு எண்ணமே இல்லப்பா உனக்கு, என்ன சொக்கா போட்டு வந்திருக்க நீ அப்படின்னு. நான் எல்லாம் வந்து எனக்கே நான் அப்போ வந்து செம்ம கடுப்புல இருந்தேன், எவனையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன பண்ணாலும் யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் லிசன் டு தெம் அண்ட் டேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் எடிட்டிங் இருக்காது. I just want to make this video. That's all. Bye bye.